வணக்கம் விவசாயிகளே. என்னடா தம்ப்நெயில்ல பூ கொட்டுறது நிக்கணுமா, பிஞ்சு உதிர்றது நிக்கணுமா, மாமர விவசாயிகளே நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பார்த்தா ஏதோ ஒரு 2 பாட்டில வந்து காட்டுறானே. ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம எவ்வளவோ மருந்து அடிக்கிறோம், எவ்வளவோ உரங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ண முடியாத இந்த 2 பாட்டில் பண்ணிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100க்கு 100% பண்ணிரும். அதுதான் உண்மை. இப்போ இந்த 2 பாட்டிலை பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ சரிங்களா, நான் இப்போ ஒரு தம்ப்நெயில் போடுறேன் பாருங்க. இப்போ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி மாமரத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் கால் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் வந்துட்டு கால் பண்ணாங்க. குறிப்பாக இந்த மாமரம் வந்து சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து கால் பண்ணாங்க. அவங்க சொல்ற விஷயம் எல்லாருக்கும் காமனான விஷயம் என்னன்னா, நல்லா பூ வருது, பிஞ்சும் வருது, ஆனா குறிப்பிட்ட காலங்கள்ல அது கொட்டிடுதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ஃப்ரூட் செட்டிங் அண்ட் ஃப்ளவர் செட்டிங் இந்த ரெண்டுமே கரெக்டா நடைபெற மாட்டேங்குது. நாங்க உரங்களும் நல்லா கொடுக்குறோம், பூச்சி மருந்துகளும் கரெக்டா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு, காமனான தப்பு என்ன அப்படின்னா, நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கறத அவங்க பண்ணவே இல்லை. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க கேட்டேன். இந்த கேபிசிஏ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க, ஒரு மருந்து இருக்கும், அது யாராவது ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே ஸ்ப்ரே பண்ணல. நிறைய பேருக்கு கேபிசிஏ டெக்னிக்னா என்னன்னே தெரியறது இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு தாவரம் எந்த ஒரு பயிரா வேணா இருக்கட்டுங்க, நீங்க எடுத்துக்கோங்க. அதற்கு ஒரு ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறப்ப பேரூட்டம் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சரிவர வளர்ச்சி கிடைக்குமா? இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கரும்பு பயிர் இருக்கு சரிங்களா, கரும்பு பயிர் வந்து வெளுத்து போகுது, இல்ல வாழையும் வெளுத்து போகுது. ஸோ அப்ப இலை வெளுக்கிறப்ப என்ன பிரச்சனை? அங்க வந்து ஜிங்க் ஃபெரஸ் அப்படிங்கிற நுண்ணூட்டம் வந்து கம்மியா இருக்கும். அந்த ஜிங்க்கும் ஃபெரஸும் நம்ம கொடுக்குறப்ப என்னன்னா பச்சைத்தன்மை, அதாவது கருப்பு திலும்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வரும். சரி, இப்ப இந்த வாழையில வந்து பாத்தீங்கன்னா குருத்து வந்து மடங்கிட்டு வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போரான் சத்து குறைபாடா இருக்கும்பா, போரானும் கால்சியமும் கம்மியா இருந்தா இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு போரானும் கால்சியமும் சேர்ந்து கொடுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரம் கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் நடைபெறும் அப்படின்னு கேட்டா இல்ல. அதுவே நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப நுண்ணூட்டச்சத்து நம்ம கொடுக்குறப்ப இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு தீந்துரும். இப்ப கரும்புக்கு ஜிங்க் ஃபெரஸ் கொடுக்குறப்ப அந்த வெளுப்புத்தன்மை எல்லாம் போயிடும். வாழைக்கு போரானும் கால்சியம் கொடுக்குறப்ப அந்த குருத்து மடங்கிறது எல்லாமே நின்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் வந்து தப்பா பண்றோம். என்ன அப்படின்னா, ஒரு தாவரத்துக்கு ஜிங்க் ஃபெரஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்க் ஃபெரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்ற நியூட்ரியன்ஸ், ஜிங்க் ஃபெரஸ் மட்டும்தான் நுண்ணூட்டம் இல்லை, அது போக நிறைய நுண்ணூட்டங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போரான், கால்சியம், ஃபெரஸ், ஜிங்க், மாலிப்டினம், அயனு, மேக்னீசியம், இப்படி நிறைய நுண்ணூட்டங்கள் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த நுண்ணூட்டத்தை மட்டும் நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க. இப்ப ஜிங்க் ஃபெரஸ் தான் கம்மியா இருக்குங்கிறப்ப ஜிங்க் ஃபெரஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப மத்த நுண்ணூட்டத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப வந்து மத்த நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய அந்த ஒரு அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மருந்தடிச்சு ரெடி ஆகல. ஏன் அப்படின்னா நீங்க எது குறைபாடா இருக்கோ அந்த நுண்ணூட்டச்சத்து மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. மாறா அதுக்கு என்ன தேவை, எப்பப்ப தேவை அப்படிங்கிறத வந்து விட்டுறீங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிங்க மாமரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ மாமரத்துக்கு, சரிங்களா. அதை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து கூப்பிட்டு அவங்க காமனா சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லா மரம் வளருது, பூவும் பிடிக்குது, பிஞ்சும் வருது, ஆனா பூ பிடிக்கிற சமயத்துல அந்த பிடிக்கிற பூவெல்லாம் உதிர ஆரம்பிக்குது, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தான் பிஞ்சாகுது, அந்த பிடிக்கிற பிஞ்சிலையும் நிறைய பிஞ்சுகள் உதிர்ந்தது. இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு பூவும் நல்லா இருக்கணும், பிஞ்சுகளும் நல்லா இருக்கணும், அதாவது ஃப்ளவர் செட்டிங் அண்ட் ஃப்ரூட் செட்டிங் இந்த ரெண்டுமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 2 பாட்டில் வந்து காட்டினேன், சரிங்களா. அதுல வந்து ஒண்ணு வந்து ரீமர், இன்னொன்னு வந்து ஜம்போ. இப்ப நான் அந்த விவசாயிகள் எனக்கு ஃபோன் பண்ணப்ப காமனா சொன்ன விஷயம் வந்துட்டு இந்த ரெண்டும் தான். அப்ப அவங்கள்ட்ட நான் கேட்டேன், சரி என்ன மாதிரியான உரங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து பொட்டாஷ் சொல்றாங்க, சல்பேட் சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே. ஸ்ப்ரேயிங்ல என்ன கொடுத்தீங்க அப்படின்னா பூச்சி மருந்துகள் எல்லாமே சொல்றாங்க. இப்போ வந்து என்ன, வெயில் காலம், இந்த வெயில் காலத்துல ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹீட்டு, அது போக நீங்க பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு ஹீட்டு, கீழே வந்து உரங்கள் கொடுக்குறீங்க பேரூட்டம், அதுவும் ஹீட்டு. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஹீட் இருக்கிறப்ப உங்களுக்கு நீராவி போக்கு அப்படிங்கிறது அந்த மரத்துல அதிகமா நடக்கும். அது நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலையில இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் தான் மேல போயிடும். அப்ப நுண்ணூட்ட சத்து 10 அப்படின்னா
உங்களுக்கு ஃப்ளவர் செட்டிங் அண்ட் ஃப்ரூட் செட்டிங் ரெண்டுமே நடைபெறாது. உங்களுக்கு வரும், பூவும் நல்லா பிடிக்கும், பிஞ்சும் பிடிக்கும், ஆனா ஈல்டு எடுக்கவே முடியாது. நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, உரம் பற்றாக்குறையா இருக்கும் போல, இல்ல ஏதோ பூச்சி தான் வந்துருச்சு, பூச்சி தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மருந்து அடிப்பீங்க. மறுபடியும் இதே பிரச்சனை தான் இருக்கும். இந்த பிரச்சனை தான் நமக்கு ஃபோன் பண்ண எல்லா விவசாயிகளுக்கும் இருந்தது. அவங்க கிட்ட நான் ஒரு காமனான கொஸ்டின் கேட்டேன், என்ன அப்படின்னா, கேபிசிஏ டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. கேபிசிஏவா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. முக்காவாசி பேருக்கு அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கேபிசிஏ அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நுண்ணூட்டச்சத்துங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது 13,045 சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த உரம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா போரான், கால்சியம், இதுதான் கேபிசிஏ ரீமர்ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா, உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர், சரிங்களா, ஒரு பூ பிஞ்சாகுது அப்படிங்கிறப்ப அது எந்த வடிவத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான முக்கியமான நுண்ணூட்டச்சத்து என்ன அப்படின்னா போரான், கால்சியம். இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும், கலரும் கொடுக்கும். 13,045 அந்த ஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்துட்றோம். சரிப்பா நீ சொன்ன, அப்போ நம்ம போரான், கால்சியம் மட்டும் தான் கொடுக்குறோம், மற்ற நுண்ணூட்டமெல்லாம் எங்க அப்படின்னா, இன்னொரு பாட்டில் காட்டின ஞாபகம் இருக்குங்களா, ஜம்போ அப்படின்ட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நுண்ணூட்டமும் இருக்கும். அது போக ஜிப்ராலிக் ஆசிட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட், இந்த மாதிரி ஜிப்ராலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி ஊக்கி. சரிங்களா, உங்களுக்கு நம்ம சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நுண்ணூட்டச்சத்துக்களும் கிடைச்சிருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ப்ரேயிங் கொடுத்தாலும் சரி, ட்ரென்ச்சிங் கொடுத்தாலும் சரி, நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறத இனிமேல் கொடுத்துட்டு வாங்க. இவ்வளவு நாள் நீங்க கொடுக்கலைன்னா பரவாயில்ல, இனிமேல் கொடுத்துட்டு வாங்க. அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்ட்டு நீங்களே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுவீங்க, இல்ல எனக்கு கால் பண்ணுங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்ட்டு. இதோட ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும், அதாவது ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒவ்வொன்று 10 வருஷம் தான் இருக்கும், இன்னொன்னு 20 வருஷத்துக்கு மேல 30 வருஷம் 40 வருஷம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுக்க முடியாது. சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு 2 ml ஊற்றுங்க அப்படின்னு ஒரு விதமான பயிருக்கு சொல்லுவோம், அதாவது இவ்வளவு வயசாயிருக்கு அப்படிங்கிறப்ப. அதே வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டோசேஜ் வந்து அதிகப்படுத்துவோம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா மேல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் தயவு செஞ்சு இந்த ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணுங்க, மாற்றம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃப்ளவர் செட்டிங் அண்ட் ஃப்ரூட் செட்டிங் ரெண்டுமே நல்ல முறையில் நடக்கும். அது போக வளர்ச்சியும் நல்ல முறையில் கிடைக்கும். நீங்க ஒரு விஷயம் வந்து கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கீங்க, என்னன்னா உர மேலாண்மை, அதாவது பேரூட்டச்சத்து மேலாண்மையை கரெக்டா பண்ணிடுறீங்க, ஆனா நுண்ணூட்டச்சத்து மேலாண்மையை கோட்டை விட்டுறீங்க. நுண்ணூட்டச்சத்து தான் உங்களுக்கு ஈல்டு எடுத்து கொடுக்கறது, பேரூட்டச்சத்து மரத்துக்கு தான், நுண்ணூட்டச்சத்து உங்களோட அந்த பழத்துக்கு, மாங்காய் வருது பாத்தீங்களா, மாம்பிஞ்சு, மாம்பூ, மாங்காய், இந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து தான். அந்த நுண்ணூட்டச்சத்தை நீங்க சரியா கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது நல்ல முறையில கிடைக்கும். அந்த நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை நீங்க பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே உங்களால பண்ணவே முடியாதுங்க. இந்த 2 ப்ராடக்ட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க மாமரம் சாகு பண்றீங்க, மாங்காய் வந்து நான் நல்ல முறையில வெட்டணும், நல்ல வெயிட் வரணும், நல்ல ஸ்ட்ரக்சரோட இருக்கணும், நல்ல கலரோட இருக்கணும், பூ கொட்டக்கூடாது, பிஞ்சு உதிரக்கூடாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்திச்சுட்டு வர்றேன், எனக்கு இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறப்ப இந்த 2 மருந்தை நீங்க உரங்கள் கொடுக்குறப்பையும் கொடுங்க, பூச்சி மருந்து கொடுக்குறப்பையும் கலந்தடிங்க. நீங்க கீழையும் நுண்ணூட்டம் கொடுக்குறீங்க, மேலையும் நுண்ணூட்டம் கொடுக்குறீங்க. சரிங்களா, ட்ரென்ச்சிங்லையும் நுண்ணூட்டம் வந்து கொடுத்துறீங்க, ஸ்ப்ரேயிங்லையும் நுண்ணூட்டம் வந்து கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறது எவாப்ரேட் ஆக ஆக உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லை அப்படின்னாவே உங்க மரம் நல்லபடியா இருக்கும், உங்களோட ஈல்டும் நல்ல முறையில் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த 2 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்னடா இவன் வந்து வீடியோ போட்டு விற்கிறதுக்கு தான் போடுவானா அப்படிங்கிறதா, இல்ல நம்மளுடைய நல்லதுக்கு சொன்னானா அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம நிறைய ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்துட்டு ஒரு வாழை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க, அது அவர்கிட்ட போய் நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ப்ராடக்டோட சக்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க, இப்போ அறுவடைக்கே வந்துருச்சு. ஸோ அவரு கூட நம்ம ஒரு இன்டராக்ஷன் வைக்க போறோம். ஸோ அதையும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க.
கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஜெல்ஸ்டிக் அப்படிங்கிறத மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு பெனட்ரேட்டர், டிசால்வ் பண்ணி கொடுக்கும், நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். நல்ல முறையில் இருக்குமா, நம்மளுக்கு காசு வேஸ்ட்டாக போயிருமோ அப்படிங்கிறது, அந்த மாதிரி கவலைகள் எதுவுமே வேண்டாம். நல்ல ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வருவோம். அதனால தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.